அகத்தியன் உரைத்த ஆகம நெறிமுறை அற்புதமாய் ஒவ்வொரு ஆகம நெறிமுறையும் ஆகமங்கள் எல்லாம் அகத்தியன் உரைக்கின்ற பொழுது ஆகமத்தினை தன் சிந்தையில் சிரசில் ஏற்றி அதனை அறிவுபூர்வமாக மனப்பூர்வமாக ஆற்றலாக ஆன்மீக பூர்வமாக அதனை ஏற்று ஒவ்வொரு நிலையிலும் ஆகம நிலைதனை முடித்து வைக்கின்ற நிலைக்காக வழங்குகின்ற அருள்நிலை ஆற்றல்கள் அல்ல எதுவும். அவை அனைத்தும் அவரவர்களை செம்மைப்படுத்த சீர்படுத்த நெறிப்படுத்த கூறுகின்ற ஆகம நெறிமுறைகள். அவ்வாறு அகத்தியன் உரைத்த ஆகம நெறிமுறைகளை தவறாது கையாண்டு ஆற்றலோடு தானும் தன்னுடைய கணவானும் தன்னை சார்ந்தோர்களும் அற்புதமாக ஆற்றலோடு வளம் வருவதற்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி பிரபஞ்ச மகா சபையிலே ஏற்றமுற நடைபெற்ற அற்புதமான சிவ சித்த தொடர்பால் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் சித்தனோடு ஒன்றாக தன்னுடைய சக நண்பனுடைய ஆலோசனையின் பேரில் வந்து நின்று சிவசபையை நாடி அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையையும் நாடி சபையோடு தொடர்பில் இருந்து அற்புதமாய் தான் பணியாற்றுகின்ற நிலையத்திலும் தன்னுடைய இல்லத்திலும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான வாழை சித்தனையும் பாலகிரிபுர சுந்தரியையும் வைத்து வணங்கி சபையிலிருந்து கூறுகின்ற ஆகம நெறிமுறைகளையும் கடைபிடித்து சித்தனுக்குள் இருந்து எழுகின்ற அருள் மொழி கீற்றுக்கள் அனைத்தையும் ஒன்றாக கேட்டு அமர்ந்து தன் இல்லாதோடு தன் மழலையர்களோடு அழகு பெற வளம் வரும் அற்புத பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாய் அமர்ந்திருக்கும் அரச பாண்டி என்னும் நாமம் கொண்ட அச்சீடனுக்கும் நல்லாசி வழங்கி அச்சீடனுடைய உறவாளியாய் அவன் சொல் கேட்டு சபை நாடி வந்து தொடர்பில் இருக்கின்ற உமக்கும் யாம் நல்லாசிகளை அகத்தியன் வழங்கி எக்காலமும் பொற்காலமாய் பொன்னம்பல மகா சபையினுடைய தொடர்பு காலமாய் சிவமும் சக்தியுமாக ஒன்றாக உன்னுடைய கணவானோடு ஒன்றாக இணைந்திருந்து வாழ்ந்து அற்புதமாய் சிவசபையை நாடி தொடர்பு கொண்டு தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களை ஏற்று உறவாளர்கள் கூறுகின்ற அத்தகைய வாய்மொழிகளை எல்லாம் தன் செவிகளில் கேட்காது தன் பயணம் எது என்று தேர்ந்தெடுத்து அப்பயணத்தினை மேற்கொள்கின்ற பொழுது அற்புதமாய் நீர் ஆகம நெறிமுறைகளை நிறைவடைய செய்கின்ற பொழுதும் நிறைவடைய செய்திருந்த பொழுதும் அது சூட்சமமாய் நடந்து கொண்டிருக்கின்றது உன் இல்லத்தில் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி சூட்சம நிலையிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி இயல்பு நிலையில் சிவசபையோடு தொடர்பில் இருந்து கால அவகாச நிலைகள் பெறுகின்ற பொழுது இறை சீடனோடும் இறை சித்த சபையோடும் தொடர்பில் சித்தனோடும் தொடர்பில் இருந்து வளம்பெற அகத்தியன் யாம் உமக்கும் உமை சார்ந்தோர் உறவாளர்கள் இல்லாளர்கள் யாவருக்கும் நல்லாசி வழங்கியவர்.